ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம். திரை விமர்சனம், ஸ்வீட் ஹார்ட் திரை விமர்சனம் அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம நிச்சயம் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்கள். அப்போ தான் புதிய புதிய அப்டேட்டுகளை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தயாரித்து இசையமைத்துள்ள திரைப்படம் தான் ஸ்வீட் ஹார்ட். ஜோ படத்தின் வெற்றியை தொடர்ந்து ரியோ ஜார்ஜ் நடிப்பில் வெளியாகிருக்கும் இந்த படத்திற்கு ரசிகர்களிடையே நல்ல எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. மேலும் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் ஸ்மித் எஸ் சுகுமார் இயக்கியிருக்கிறார். இந்த திரையரங்கில் வெளிவந்துள்ள இந்த ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இதனுடைய கதைக்களம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 வயதில் கதாநாயகன் ரியோ தனது தாயை பெறுகிறார். 12 வயதில் தனது தந்தையை இழக்கிறார். சிறு வயதிலிருந்தே தனியாக வளர்ந்து வரும் ரியோ அவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இறுதி வரை காதலோடு வாழ முடியாது என்கிற மனநிலைக்கு வருகிறார். காலங்கள் செல்ல எதர்ச்சியாக கதாநாயகி கோபிகாவை, அதாவது மனுன்றவரை சந்திக்கிறாங்க. இருவரும் பேசி பழகி வரும் நிலையில் கோபிகாவிற்கு ரியோ மீது காதல் வருகிறது. ஆனால் ரியோ அந்த காதலை தவிர்த்து வருகிறார். ஒரு கட்டத்தில் இருவரும் தங்கள் காதலை உறுதி செய்ய நெருங்கிய உறவில் ஈடுபடுகிறார்கள். இதனால் கோபிகா கர்ப்பமாகிறார். இந்த குழந்தை தனக்கு வேண்டும் என கோபிகா சொல்ல, இல்லை, இந்த குழந்தையை கலைத்து விடலாம் என ரியோ கூறுகிறார். இதன் பின் என்ன நடந்தது என்பது தான் படத்தோட மீதி கதை. படத்தை பற்றின ஒரு அலசலை நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் ரியோ மற்றும் கதாநாயகி கோபிகா இருவருடைய நடிப்பும் படத்துக்கு வந்து பெரிய பலத்தை சேர்த்துக்குன்னு சொல்கிறாங்க. காதல்களிடையே வரும் வாக்குவாதங்கள், ரொமான்ஸ் மற்றும் பிரேக்கப்பின் அதுக்கப்புறம் உடைந்து அழும் காட்சிகள், ஆளும் காட்சிகள் என அனைத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற நடிகைகளையும் வந்து நடிகத்தை வந்து கவனத்தை செலுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அறிமுக இயக்குனர் ஸ்மித் எஸ் சுகுமார் எடுத்துக்கொண்ட கதைக்களம் இன்றைய இளைஞர்களுக்கு கவரும் வகையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுவே இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம். அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கான மூவின்னு சொல்லலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் மூவி மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி எழுதியிருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் நல்லாவும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கடைசியாக வரக்கூடிய 10-40 நிமிடங்களில் வரும் எமோஷனல் காட்சிகள் நம்மை கண்கலங்க வைக்கிறது. மேலும் கிளைமேக்ஸ் படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் அமைஞ்சிருக்குது. சரி, வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் ஹார்ட் இந்த ட்ரைலரை பார்த்துவிட்டு பலரும் இது டாடா பேச்சுலர் படங்களைப் போல உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த படத்தின் கடைசி 40 நிமிடங்கள் இருக்கின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. படத்தின் மாபெரும் பலம் என்றால் அது யுவன் சங்கர் ராஜா இசைதான். அது என்னமோ தெரியவில்லை, என்ன மாயமோ புரியவில்லை. காதல் என்று வந்துவிட்டால் இவருடைய இசையை அடித்துக்கொள்ள ஆளே இல்லை என்று சொல்லலாம். ஆம், காதல் காட்சிகள், எமோஷனல் காட்சிகள் என அனைத்திலும் பின்னி பெடலெடுத்திருக்கிறார். இசை மற்றும் பாடல்கள் நம்மை வேறொரு உலகத்துக்கு கொண்டு செல்லலாம். ரசிகர்கள் கூறுவது போல இன்றும் நம்ப முடியாத 1U1 ஒளிப்பதிவு எடிட்டிங் சிறப்பு. இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியோராஜ் கோபிகா நடிப்பு, யுவனின் பின்னணி இசை மற்றும் பாடல்கள், கடைசி 40 நிமிடங்கள் குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சி, இதனுடைய இயக்கம். இதனோட மைனஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் இந்த படத்தை கனெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சந்தேகம் தான். மொத்தத்தில் இந்த ஸ்வீட் ஹார்ட் இளைஞர்கள் மனதில் இடம்பெறும். 3.0 out of 5ன்னு சொல்லிட்டு சினி உலகம் ரெட்டி கொடுத்துருக்காங்க. அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த படத்தை பற்றி வேறு ஏதாவது பார்த்து உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.